வெற்றி களிப்பில் தேடி வந்து இருக்கும் முருகனை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் மன போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. நான் தரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ இறுதி வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அதை வாழ்க்கை முழுவதும் கையில் எடுத்து கொண்டால் உன்னால் அங்கு அதிசயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் என்று சொன்னேன் அல்லவா? அந்த அதிசயத்தினை தருவதற்காக இப்பொழுது இந்த முருகனானவன் உனக்கு வேண்டிய வெற்றி வரத்தோடு வந்திருக்கின்றேன். நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, உன் உயிரானவர் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ, அவரே உன்னை வந்து சேரத்தான் போகிறார். என் பிள்ளையே, உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு தீர்வு யாரால் வரும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். இப்போது அவரே உன்னை தேடி வந்து உனக்கான தீர்வையும் முடிவையும் சொல்லும் போது நீ எதற்காக மனப்பதற்றம் அடைகிறாய்? நான் தான் சொன்னேனே, நீ என்னிடம் வெற்றி வாக்கி கேட்கும் வரை காத்து கொண்டே இருப்பேன் என்று. என் பிள்ளைகள் என்னை சந்திக்கும் வரை நான் காத்து கொண்டே இருப்பேன் என்று. அப்படித்தான் உன் வாழ்க்கையை முழுமையாக்காமல் நான் ஓயப் போவதே கிடையாது. எனக்கு ஓய்வு என்பதே கிடையாது. கஷ்டம் என்பது வருவது எல்லோருக்கும் இயல்புதான். ஆனால் நீயோ எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருகிறது, எனக்கு மட்டும்தான் கவலை வருகிறது என்று நினைத்து கொண்டு இருக்காதே. உன்னுடைய நிலைமையை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டாய். யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கான முயற்சியில் வெற்றியை பெற வைப்பது தானே இந்த முருகனின் பொறுப்பாக இருந்து கொண்டு இருக்க போகிறது. அப்படி இருக்கும்போது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஒவ்வொரு வேளையிலும் எனக்காக யார் இருக்கிறார் என்பதை தாண்டி உனக்கான வாழ்க்கையில் இந்த வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உன் அப்பன் முருகன் உன்னோடு சேர்ந்து இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். நீயோ கர்ம வினையினை பற்றியும் உன் விதியின் விளையாட்டினை பற்றியும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. அத்தனை விஷயத்திலும் உன் கூட உனக்கு துணையாக இருந்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் போகிறேன். வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது. இனி நான் என்ன செய்ய போகிறேன்? வர வேண்டியவரோ வந்து சேரவில்லை என்று நீ மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. எப்படி இருந்தாலும் சரி, உன் மீது எனக்கு இங்கு வெறுப்பை காட்ட முடியாது. ஏனென்றால் நீ என் பெற்றெடுக்காத செல்வம் அல்லவா? அப்படி இருக்கும்போது நான் உன்னை நம்பித்தானே இங்கு முழு பொறுப்பை கொடுத்திருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே என் பிள்ளையே. நீ நிறைய அனுபவ பாடங்களை கற்று மேலே வரத்தான் போகிறாய். உன்னை யாரெல்லாம் தரம் தாழ்த்தி கொண்டார்களோ, உன்னை யாரெல்லாம் இங்கு வேண்டாம் என்று மட்டம் தட்டி கொண்டிருந்தார்களோ, அவர்கள் முன் தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக உருவெடுக்க செய்வதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். மனதின் மாற்றத்தோடு உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளோடு என்னிடம் சரணடைந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் நான் காத்து கொண்டு இருக்கும் போது தருவதை வேண்டாம் என்று சொல்லி விடாதே. இந்த முருகனானவன் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை பார்க்கத்தான் போகிறேன். என் பிள்ளைகள் இப்பொழுது கஷ்டத்திலும் கவலையிலும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இனி வரும் நாட்களில் நீயோ அங்கு சந்தோஷத்திலும் ஆனந்தத்திலும் கண்ணீர் விடத்தான் போகிறாய். நீ சொல்லும் நன்றி என்ற ஒற்றை வார்த்தைக்காகத்தான் நான் உன் அப்பன் முருகன் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உனக்கான ஒவ்வொரு வேளையிலும் உன் கூடவே இருந்து உன் பாதையின் பயணத்தை நான் இங்கு முன்கூட்டியே சென்று அந்த தடைகளை எல்லாவற்றையும் அகற்றுவதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கை பற்றிய கனவுகளை நீ எப்படி கண்டு கொண்டிருக்கின்றாய்? எது தேவை, எது தேவையற்றது என்பதை உணர்த்துவதற்கும் இந்த முருகனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி உன் மனம் பதற்றமோ பயமோ கொள்ள வேண்டாம். என் குழந்தையே, எந்த ஒரு விடியலும்
விடியலும் வெற்றி விடியலாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் யோசித்து யோசித்து பல முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருப்போம். இப்பொழுதும் ஒரு முடிவை எடுத்துவிட்டாய். அந்த முடிவிலிருந்து பின்வாங்காமல் எடுத்துக்கொண்ட முடிவு முருகன் தந்ததுதான், நம் அப்பன் தந்ததுதான் என்று நீயும் நினைத்து கொண்டு முழு நம்பிக்கையோடு அதில் முழு முயற்சியோடு இறங்கியிருக்கும் போது உன் கவனத்தை சிதற விடாதே, உன் கவனத்தை பதற விடாதே. உன் கவனத்தை சிதறவிடும்படியான பல செயல்கள் இங்கு நடந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக எல்லாம் போய் என்னை அப்படி சொல்லி விட்டாரே, இப்படி சொல்லி விட்டாரே என்று யோசிக்க வேண்டாம். அவரவர்களின் இயற்கையான குணம் அப்படித்தான். நான் எப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நாம் நமக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது முடியாத பட்சம் அவரவரின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவரவர்கள் அங்கு வேலை பார்த்த பழுவோடு இங்கு உன்னை வந்து சந்திக்கும் போது சில விஷயத்தில் அங்கு எதிர்மறையான பேச்சுக்களும் கோபங்களும் வெறுப்புகளும் இங்கு வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதற்காக அந்த கோபத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு நீ இருக்காதே. அந்த கோபத்திலிருந்து உன்னை எப்படி தற்காத்து பாதுகாக்க முடியும் என்பதிலும் தெளிவாக இரு. என் குழந்தையே, உன் வாழ்க்கைக்கான நல்லதே, உனக்கான நல்லதை நான் இங்கு தெளிவுபடுத்த கூற வந்திருக்கும் போது வெற்றியை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். இதுதான் சரியான நேரம், இதுதான் சரியான நேரம் என்று பல பேர் உன்னை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன் இன்னமும் அப்படித்தான் சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் நிஜத்தில் நடப்பது என்னவோ என்று அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் என் பிள்ளை என்னை எப்படி பார்ப்பார்கள் என்று நான் கணித்து விட்டேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ எந்த கெடுதலான விஷயத்திற்கும் இடம் கொடுக்காமல் உன் தீய சக்தியிலிருந்து உன்னை விடுபட வைத்துவிட்டு உனக்கான நேர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை இங்கு அடம்பட வைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த அடம்பிடித்த விஷயத்தில் நிலையாகவும் நிரந்தரமாகவும் வைப்பதற்காக வந்து கொண்டு இருக்கின்றது. உன் மனதின் பதற்றத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. உன் வாழ்க்கையின் பயணத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. யாராக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயத்தில் உனக்காக யார் இருக்கின்றார் என்ற உண்மையை நான் உனக்கு தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன். கவலை தோய்ந்த முகத்தோடு களையிழந்து என் பிள்ளைகளை காணப்பட்டு கொண்டு இருக்கும்போது இனி இப்படி நடக்குமோ, எப்படியெல்லாம் எனக்கு நல்லது நடக்குமோ, நான் எந்த ஜென்மத்தில் போய் சேர போறேனோ என்று நீயாகவே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாய். முதலில் அந்த கற்பனை உலகத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்துவிட்டு உன் மாயையை நினைவாக்க இந்த தாயும் நான் கூற செய்து இப்பொழுது உனக்கான மாற்றத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை மட்டும் உறுதியான நம்பிக்கையை வைத்துக்கொள். என் தங்கமே, உனக்கான ஒவ்வொரு வேளையிலும் உனக்கு உன் கூடவே இருந்து யாருமில்லை என்று நினைப்பதை விட உன் மனதிற்கு பிடித்தவரும் நீ நேசிப்பவரும் இப்பொழுது உன்னை வந்து தான் சேரப்போகிறார். கவனங்கள் வேண்டும் என்பதற்காகத்தான் சில கவலைகளை உன் மனதோடு வைத்திருக்கின்றேன். அதற்காக கவலை மட்டுமே வந்துவிடுமோ, கவலைகள் மட்டுமே நிரந்தரமோ என்று எண்ணிவிட வேண்டாம். இந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நல்லதை நான் கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது இனி எல்லா விஷயமும் நல்லதாகத்தான் நடக்கும். நீ கேட்ட மாற்றத்தை கேட்டபடி தந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை தருவதற்கு நான் நிரந்தரமாக இங்கு ஓடிக்கொண்டு இருக்கின்றேன். கண்டதும் ஒரு பேச்சு, காணாத போது ஒரு பேச்சு என்பதல்ல வாழ்க்கை. கண்டும் காணாத போதும் முன் விஷயத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றார்கள், நீ துன்பப்படும் போதும் நீ கண்ணீர் விடும்போதும் உன்னை எப்படி வழிநடத்துகிறார்கள் என்பதை பொறுத்துதான் உனக்கானவர் யார், எப்படிப்பட்டவர் என்ப உண்மை தன்மையை புரிய வரும். அதனால் தான் சொல்கிறேன், என் பிள்ளையே, உனக்கு நல்லதை சொல்லவும் நல்லதை செய்யவும் இந்த அப்பன் முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையை பற்றி கவலை உனக்கு வேண்டாம்.
நடப்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார். வாழ்க்கை என்று ஒன்று மட்டுமே உன்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. நிலையாக எது இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவதற்கு இப்பொழுது இந்த ஐயன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கும் போது, எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பிறகும் என் நம்பிக்கையை இழக்காமல் உன் வாழ்க்கையின் கனவுகளை மட்டும் நீ சுமந்து கொண்டு இருக்கும்போது வெற்றி உனதாகத்தான் மாறப்போகிறது. நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் உன் மனதில் நீ தளர்ந்து கொண்டு இருக்காதே. கவலைகள் என்னவென்று உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் அப்படி நான் நடந்து கொண்டேன். இந்த கவலைகளை விட்டுவிட்டு உனக்கான வெற்றியின் பயணத்தை நான் உன் கூட பயணிப்பதற்கு இங்கு தயாராகிவிட்டேன். இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். யாம் இருக்க பயமேன்.